பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. லெபனான் நாட்டில் இயங்கும் இஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த ஆயுத குழு ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வந்தது. இதற்கு இஸ்ரேலும் அவ்வப்போது பதிலடி கொடுத்து வந்தது. சமீபத்தில் இஸ்புல்லா அமைப்பை மொத்தமாக ஒழிக்கும் நோக்கில் அதிபயங்கர தொடர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். ஒரே வாரத்தில் 7 முக்கிய தளபதிகளும் கொல்லப்பட்டனர். தற்போது லெபனானிற்குள் தரை வழியாக இஸ்ரேல் சிறப்பு ஆபரேஷனை நடத்தி வருகிறது. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் லெபனானின் தரைவழி தாக்குதல் பற்றி பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சகம், இஸ்ரேலை தடுக்க லெபனான் மற்றும் காசாவிற்கு ஈரான் எந்த படைகளையும் அனுப்பாது என்று தெரிவித்தார். பாலஸ்தீன மற்றும் லெபனான் பகுதிகளில் உள்ள போராளிகள் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் திறனும் வலிமையையும் கொண்டுள்ளதால் தங்கள் படை வீரர்களை அனுப்ப வேண்டிய தேவையில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி தெரிவித்தார். நஸ்ரல்லாவை கொன்று இஸ்ரேல் தனது அழிவை தேடிக்கொண்டதாக ஈரான் தெரிவித்தது. ஆனால் இஸ்ரேல் மீது எந்த நேரத்திலும் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தலாம் என அமெரிக்க வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும், இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி இராணுவ தாக்குதல் நடத்தினால் கடுமையான பின் விளைவுகளை சந்திக்கும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்பார்த்தது போலவே நேற்று இரவு முதல் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் சரமாரி இஸ்ரேல் நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தின. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் உச்சக்கட்ட போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.